வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கின்ற ஒரு நபர் மற்ற ஜாதியினர் வீட்டுல சாப்பிடக்கூடாதான். அதை ரங்கராஜ நரசிம்மனும் கேள்வியா கேட்கிறாப்புல. அதற்கு இந்த ஜீயரும் ஐயோ நான் தண்ணி கூட தொடப்பல அப்படின்னு தொடல அப்படின்றாப்புல. இது எவ்வளவு கேவலமா இருக்குது. இந்த சாக்கடையை தான் நம்ம தலையெல்லாம் கொட்டி நம்மெல்லாம் இந்து வாங்க, நம்மெல்லாம் இந்து, பாபர் மசூதியை இடிப்போம் வாங்க, மதுராவில் இருக்கிற மசூதியை இடிப்போம் அப்படின்னு இந்த அயோக்கியர்கள் நம்மள கூப்பிடுறாங்க. மாநிலத்தின் முதலமைச்சரையே அவங்களுக்கு தீட்டு. ஆமா, அவங்க வீட்டுலயே. ஆமா, யோசிச்சு பாருங்களேன். இந்த திமிரு எங்க இருந்து வருது? சமீபத்துல இவங்க பேசினாங்க, உமானந்த் கோட்சே மாமி என்ன சொன்னாங்க, நாங்க ராஜராஜனையே மிரட்டின ஜாதி, ராஜராஜனே எங்களை தொட பயந்தான், ஆதித்த கரிகாலனையே நாங்க கொன்னோம் அப்படின்னு அந்த மாமி பேசினாங்கல்ல. அந்த திமிரில் இருந்து வருகிறது இந்த திமிர். அது ராஜராஜ காலத்துல இருந்தே எங்களை ஆட்ட முடியாது அப்படின்னு. ஆனால் இந்த சூத்திர ஆட்சியில் 4ஆம் வருண இந்த ஆட்சியில் ஆட்டி பார்த்து விட்டார்கள். இப்ப நான் கேட்கிறேன், சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்றதுனால பிராமண தோஷம் வந்துருச்சு, பாத பூஜை செஞ்சுட்டாங்கன்னா அவங்க சொன்னதையே ஏத்துக்குவோம், சரி செஞ்சுட்டாங்க. இப்ப திரும்பவும் ரங்கராஜ நரசிம்மனை கைது பண்ணிருக்கிறாங்களே, பிராமண தோஷம் வருமா வராதா? அப்ப இதை தெரிஞ்சுதானே அவங்க கைது பண்ணாங்கன்னு வச்சுக்குவோமே. அப்ப இந்த பிராமண தோஷத்திற்கு அஞ்சாமல் இந்த சூத்திர ஆட்சி இந்த ரங்கராஜ நரசிம்மனை கைது செய்து இருக்கிறதா இல்லையா?